600 இந்து மக்களுடைய பணத்தை 700 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு 72 சொத்துக்களை வாங்கி 20 ஷெல் கம்பெனியில போட்டிருக்கிற தேவநாதன் யாதவ் பண்ணிருக்கிற ஊழலை பாஜகவோ அதனுடைய தலைவர்களோ ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க, ஊழலை ஒழிக்க நாங்க தான் பிறப்படுத்தவர்கள்னு சொல்லுவாங்க. மக்கள் கூட நம்பிட்டு இருந்தாங்க, ஒருவேளை இவங்க ஊழலை ஒழிச்சு கட்டிடுவாங்க போல இருக்கு. ஆனா நல்லா கவனிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, இவர்கள் ஊழலை ஒழிக்க வந்தவர்கள் அல்ல, ஊழலை ஒழிக்க வந்தவர்கள். அதாவது ஒழிச்சு வைக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப திறமையாக இந்த ஊழலிருந்து தன்னுடைய கட்சியினரை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடை பாஜகவுடைய தலைமையே செய்யுது. இதே தமிழகத்துல தான் அண்மையில ஆருத்ரா கோல்டுங்கிற நிறுவனம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை மோசடி பண்ணுச்சு. அந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அண்ணாமலையுடைய மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் என்கிற ஒரு சர்ச்சை என்பதும் அண்மையில வெளியாச்சு. ஆக இந்த பாஜக கருப்பு பணத்தை மீட்பேன், மக்களுக்கு 15 லட்சம் ரூபாய் போடுவேன், ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள், கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு கபட நாடகமே தவிர நிச்சயமாக ஊழலை ஒழிப்பதற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. பாஜகவுடைய ஒவ்வொரு தலைவர் மீதும் அவருடைய கரங்களில் ஊழல் கரை படிந்திருக்கிறது என்பதற்கான மேலும் ஒரு சிறந்த உதாரணமாகத்தான் இந்த மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் பெனிஃபிட் ஃபண்டினுடைய 700 கோடி ரூபாய் ஊழல் என்பது வெளிவந்திருக்கிறது.